ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகவொளி தீட்சை. இடம் VMA ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்ச மாலையும் வழங்கப்படும். உலகத்துக்கே தாய் தந்தையா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு அம்மா அப்பா கிட்ட போய் காசு கேட்பியா அவங்கள ப்ரமோட் பண்றதுக்கு? அந்த மாதிரிதான் அது வந்து இப்ப நாங்க பண்ணல. அத சத்தியமா நான் இதுக்கப்புறமும் அதை நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டுறாங்க. நீங்க எந்த ரிலீஜன் எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஒரு சின்சியாரிட்டி இருக்கும் இறைவனை நோக்கி. பட் இங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த சின்சியாரிட்டியே இருக்காது. கோயில்ல தான் கத்தி பேசிட்டு இருப்பாங்க. நான் பக்கத்துல நிக்கிறேன், என்ன பாத்துட்டாங்க, நான் தான் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா இதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்ற சாமி இருக்காரு. சிவபெருமான் அடியார்களுக்கு அடியார், நீங்க அடியார். கொஞ்சம் எனக்குமே கொஞ்சம் நிறைய டிராவல் பண்ணோம், அதுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கு நான் அந்த கோயில் ப்ரமோஷன் பண்ணல, வேறதான் பண்றேன். அதுக்கு பணம் வச்சுதான் நான் அடுத்த இடத்துக்கு போக முடியும், நான் அடுத்தது சுத்தி காட்ட முடியும். சோ அதை எடுத்து யூடியூப்ல போட்டா நாங்க அப்படிதான் கடவுள் எங்களுக்கு காசு கொடுக்கறதா நினைக்கிறோம். இப்ப நான் போயிட்டு வர கோவில்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள இருக்கு. அந்த கிராம மக்களே அந்த கோவில் அழிச்சிட்டு வராங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா காசு, இந்த வேண்டுதல்கள் இதை தாண்டி போயிடுச்சு. நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்தி. அந்த முக்தின்றது இது எய்ம் வச்சுதான் இருக்கணும். அதை தவிர்த்து இப்ப வந்து நம்மளுக்கு இது வேணும், காசு வேணும். என்கிட்ட கேக்குறாங்க, நான் லொகேஷன் வந்து பின் பண்ணி விடுறேன், போறாங்கன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆட்கள் வந்துட்டு போயிட்டே இருந்தா வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் வந்து எங்களுக்கு பிரச்சனை. லாஸ்டா எனக்கு ஒரு கஷ்டமான நியூஸ். ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த கோயிலை பத்தி நான் ஏன்டா வீடியோ போட்டேன் அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். அன்பார்ச்சுனேட்டா நான் வீடியோ போட்டு 2 நாள்ல அங்கிருந்து கருடாலோரோட சிலையை திருடுறாங்க. எந்த கண்டென்ட்டையுமே ஃபினிஷ் பண்ணவே விடல. உருக்குல உள்ள ஸ்டார்ட் பண்ணுவாரு அவர் ப்ரோ. இப்போ நிறைய கோவில்கள் வந்து நீங்க போடுறீங்க. இப்போ இவர் வந்து சொன்னிருந்தாரு, எங்களுடைய ஊர்ல இருக்கிற கோவிலை வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி தான். நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் போய் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு கோவிலுக்கு போறோம். இப்போ பொதுவா நம்ம யூடியூப்ல வந்து இப்போ நீங்க நிறைய ஜோதிடர்கள் நீங்க பத்தி சொன்னீங்கன்னா இந்த கோவிலுக்கு இப்படி போங்க, அப்படி போங்க, இந்த நேரத்துல போங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப நீங்களும் அதே மாதிரி தானே பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களோட வீடியோக்கள்லே பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்றாரோ, இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள் அதிகமா வரல, அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவாவே மாறிடுச்சோ அப்படின்ற. இல்ல கோயில் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கோயில் பெய்டு ப்ரமோஷனே போட்டு பண்ணுவாங்க. ஆனா இன்னி வரைக்கும் சிவன் மேல ஒரு ப்ராமிஸ் கூட பண்ணுவேன், நான் எங்கேயுமே வந்து காசு வாங்கினது இல்லை. இந்த ஆன்மீகம் ரிலேட்டடா நீங்க கொடைக்கானல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ எனக்கு என் மேல அவ்வளோ அன்பா இருக்காங்க. கொடைக்கானல்ல வில்பட்டி வேலப்பர்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கும்பூர் வேலாயுத சாமின்னு சொல்லிட்டு 2 சாமி இருக்காங்க. மொத்தம் 4 கோயில் இருக்கு கொடைக்கானல்ல. வில்பட்டி வேலப்பர், வேலாயுத சுவாமி, குழந்தை வேலப்பர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிஞ்சாண்டவர் கோயில். 4 கோயில் இருக்கு. இந்த 4 கோயில்ல 2 கோயில் மட்டும் தேவஸ்தானத்தோட சேர்ந்துருச்சு. ஐ மீன் வந்து அதுக்கு வந்து தேவஸ்தானம் மூலியமா, கவர்மெண்ட் மூலியமா ஏதோ ஒரு சோர்ஸ் பணம் வருது. இப்போ அங்க இருக்க அந்த வில்பட்டி வேலப்பர் கோயிலும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி நம்ம குழந்தை மீன் லைக் அந்த வேலாயுத சுவாமி கோயிலுக்கும் மக்கள் வரல. ஆனா அது ரொம்ப பழமையான கோயில். அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம அவ்வளவு அழகா இருந்தார் முருகர். வேலப்பர் வில்பட்டி வேலப்பர் முருகரை வந்து நீங்க பாத்தீங்கன்னா பழனி ஆண்டவரா இருக்கட்டும், திருச்செந்தூர் முருகரா இருக்கும், அதை விட ரொம்ப அழகா இருந்தார். அதாவது அந்த சிலையா இருக்கட்டும், அந்த பழமை அதெல்லாம் பாண்டிய மன்னர்கள் வந்து பண்ணியிருக்காங்க, அங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுக்கான சூடெல்லாம் அங்க இருக்கு. அவங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. என்கிட்ட காசுலாம் நான் காசும் கேட்கல. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இது வந்து நான் செய்யல, முருகர் என்ன வர வச்சிருக்காரு, முருகர் சொல்றாரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டேன். அது நல்ல கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் கிட்ட போச்சு. அதை வந்து என்ன மாதிரி இருக்கிற ஒரு 20 விளாகர்ஸ் கிட்ட போட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி 3 கோடி வியூஸ் போயிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் மொத்தமா சேர்த்தா. இன்னைக்கு அந்த கோயிலோட பராமரிப்பு, அந்த சுத்தி அந்த கல்லா இருக்கட்டும், அந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீட்டா பண்ணி அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அவ்வளவு தேங்க்ஸ் சொல்றாரு. நான் அவங்க கிட்ட சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களுக்கு ஒருத்தங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா அதை நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணி சாமி கிட்ட இருந்து எடுத்து புடுங்கி நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாமி வந்து டபுள் மடங்கா பண்ணிடும். யார வேணா ஏமாத்தலாம். கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்சா கடத்தருக்கு தான் வரும். அதனால இறைவனை ஏமாத்தவே முடியாது. இறைவனை ஏமாத்தினா நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி. என்னதான் நீ வந்து வெளியில ஆக்ட் பண்ணாலும் இறைவனுக்கு தெரியும் நீ யாரு என்ன பண்றன்னு சொல்லி அவன் செஞ்சிருவான்.
ஓகே, கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி வந்து இப்ப நிறைய நம்ம சோஷியல் மீடியால நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒண்ணு கொலாப் இல்லைன்னா பெய்ட் ப்ரொமோஷன். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்களை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஃபுட் பிளாகர்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கடைக்கு ஆட்கள் தேவை, இந்த வீடியோவை பார்த்தா அவங்க வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க, இவங்க வந்து நல்ல ரீச் வந்து ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாங்க, ஸோ அப்போ இவங்களோட வீடியோவை இத்தனை பேராவது பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்பி ஒருத்தர் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஓகே இது நல்லா இருக்கும் போல அப்படின்னு நினச்சி வரவங்களும் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு உங்களையும் பார்க்குறாங்க, உங்களுடைய வீடியோஸ்க்கு கீழேயும் கமெண்ட்ஸ் அப்படி தான் வருது. ஸோ ஒவ்வொரு கோவிலுக்கும் ஏன் இப்படி ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படி அப்படின்னு. ப்ரொமோஷன்லாம் இது வரைக்கும் நான் சொன்னேன்ல 1000 வீடியோ பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல, நான் ஒரு வீடியோ கூட, ஒரு கோயில் வீடியோ கூட ப்ரொமோஷன் பண்ணதே கிடையாது, காசு வாங்கினதே கிடையாது. ஈவன் வந்து சிலர் வந்து புதுசா கோயில் கட்டியிருப்பாங்க, அவங்க நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு. நான் என்னன்னா பார்ப்பேன், அது எதற்காக அந்த கோயில் கட்டியிருக்காங்க, அவங்க பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக கட்டியிருக்காங்களா, இல்லைன்னா அவங்க ஜென்யூனா ஒரு கோயில் கட்டியிருக்காங்களான்னு பார்ப்பேன். அந்த மாதிரி கட்டியிருந்தா, ஜென்யூனா கட்டியிருந்தா நான் போயிட்டு vlog பண்ணிட்டு காசெல்லாம் வாங்க மாட்டேன். அப்படிதான் அதுவும் நம்மளுக்கு பிடிக்கணும்ல ப்ரோ, நம்மளுக்கு பிடிச்சி ஒரே விஷயம் தான், இந்த கோயில போய் போடணும்ன்றதுலாம் கிடையாது, அந்த இடத்துல போயிட்டு ஸ்ட்ரைக் ஆகும். எல்லாருக்குமே அப்படிதான், எனக்கா இருக்கட்டும், மலைக்கராஜா இருக்கட்டும், எல்லாரும். அதாவது இப்ப என்னையும் கூப்பிடுறவங்க இப்ப கிராமத்துல இருந்து கூப்பிடுவாங்க. இந்த இடத்துல ஒரு எனக்கு வந்து வந்த கால்லாம் பாத்தீங்கன்னா கோவில்லாம் கூப்பிட்டது கிடையாது. ஒரு குகைக்குள்ள சிவன்லிங்க இருக்கு, மலைக்கு மேல சிவன்லிங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லுவாங்க, நானும் வீடியோ எடுத்து போடுவேன். ஆனா கடைசியில் எப்பவுமே என்கிட்ட கேட்பாங்க, ஏதாவது எங்களால ஒரு முடிஞ்ச உதவி நாங்கள் பண்றோம், உங்களுக்கு என்ன வேணும்? எதுவுமே வேணாம், நீங்க கூப்பிட்டதே எனக்கு போதும். இப்ப ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது, என் மூலியமா ஒரு 10 பேர் வந்து அங்க போய் பாக்குறாங்களே, அதே போதும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ப்ரொமோஷன் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து கேட்கறது பாத்தீங்கன்னா, என்னடா கோயில் போற, அடுத்து என்ன சாமியார் ஆக போற, அடுத்து கோயில் ஓபன் பண்ண போற, பெரிய ஆள் ஆக போற அப்படின்னு நினைச்சா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம வெளியில இருந்து பாக்குற கோயில் வந்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு கலை இதோட பார்ப்போம். அந்த மாதிரி பாக்குறவங்க சில பேர் பார்ப்பாங்க, தெய்வம் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில பார்ப்பாங்க. பட் நீங்க புதுசா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அதுக்காக மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு கடவுள் வந்து ஒரு வியாபார பொருள் பண்ணவே முடியாது. இல்ல அது வியாபார பொருள் கிடையாது. அது பண்ணா கண்டிப்பா அதுக்கான பலன் கடவுளே கொடுத்துருவாரு. இல்ல இது வந்து ஆக்சுவலா இப்போதான் வந்து உங்களுக்கு கோயில் வந்து ஒரு வேண்டுதலுக்கான இடமா இருக்கு. இப்ப நம்ம போய் இது வேணும் சாமி, இது வேணும் எனக்கு இது பண்ணு. ஆனா நம்ம சித்தர்கள் காலத்துல, ஈவன் ராஜாக்கள் காலத்திலேயே கோயில்கள்ல பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப சித்தர்கள்னா கோயில் எதற்கு, சாமி எதற்குன்னு சொல்றாங்கன்னா, இப்போ வந்து தனக்குள்ளவே தான் கடவுள், தனக்குள்ளவே கடவுள் இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து வெளியே போய் கோயில்களுக்கு போக தேவையில்ல, எதுவும் கும்பிட தேவையில்ல. ஆனா அது வந்து ஒரு PhD லெவல். நம்ம அப்படி நான் தனக்குள்ள இருக்கிற கடவுளை உணர்றதுக்கு அது ஒரு PhD லெவல். ஆனா நம்ம ஸ்கூல் காலேஜ் மாதிரி கோயில்கள் நம்மளுக்கு, அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு இதுல 1000 விஷயம் இருக்கு. அந்த கலை அம்சம், ஆகமங்கள், அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. அது எதுவுமே இல்லாம இப்ப போய் வெறும் வேண்டுதல் மட்டும் பண்ணிட்டு வரோம், இது மட்டும் பண்ணிட்டு வரோம். அது இருக்க முக்காவாசி பேரு செல்ஃபிக்காகவே போறாங்க. இல்ல நிஜமாவே சொல்றேன், முக்காவாசி பேர் வந்து அத வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர முதல்ல அவன் அதை என்ஜாய் பண்றானே. இல்ல ப்ரோ, இது நம்மளும் சொல்லணும் ப்ரோ. இல்ல இது ப்ரோ, இதெல்லாம் நம்மளுமே சேர்ந்து சொல்லணும். என்னன்னா இப்போ நம்ம வந்து பண்ணல, மனசாட்சி இதுவா சொல்றேன், ஒண்ணு கூட நான் வாங்கல காசு. பின்னாடி வர விளாகர்ஸுமே இதை செய்யக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நான் ஒரு விஷயத்த மைல்டா சொல்றேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 முறைக்கு மேல என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சோஃபார். இப்பயும் கூட நான் ஒரே ஒரு விஷயம் தெளிவா மனசுக்குள்ள வச்சிருப்பேன் எப்பயுமே, ஒரு 10 நாள் சாப்பிடாம கூட இருந்தது. கடவுளை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தன் காசு கொடுக்குறான்னு வாங்கிடுறான். ஏன்னு கேட்டீங்கன்னா அது நமக்கா தோணணும், நமக்கு அந்த ஃபீல் வரணும். இப்ப நாங்க பேசுறதெல்லாம், நாங்க ஒரு இடத்த தேடி போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, யார் இதுக்கு முன்னாடி அதை பத்தி வீடியோ போட்டிருக்கா, அவங்க கிட்ட என்ன டீட்டெயில்ஸ் இருக்கு, இவ்வளவு R&D பண்ணி தான் போறோம். பட் இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ப்ராப்பரா அக்யூரேட்டா இதுதான் இந்த கோயிலோட வருஷம் நம்மளால சொல்ல முடியாது. கண்டிப்பா அப்ராக்சிமேட்டா தான் நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே சொல்ல முடியும். சோ இங்க வரலாறுன்னு இன்னொருத்தங்க நம்மள வந்து அப்போஸ் பண்ணுவாங்க, இது வரலாறே தப்புன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க சொல்ற வரலாறுமே உண்மையா இருக்கணுங்கிற இது கிடையாது, அக்யூரசி நம்ம கிட்ட கிடையாது. சோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி அதுக்குன்னு தனியா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு எக்ஸாக்டான ஹிஸ்டரியை கொடுக்க முடியும். இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசிட்டே தான் இருப்பாங்க. உண்மையாவே நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்திருக்கேன். இதை வாங்கி சாப்பிடறோம் வந்து நல்லாவே இருக்க மாட்டான்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சிவன் சொத்துன்னு இல்ல, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பொது கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு விஷயம், எல்லாருக்குமான
சொந்தக்காரர் அவர். உங்களுக்கும் அவரு கடவுள் தான். எனக்கு ஏன் சிவன் மட்டும் சொல்ல முடியாது. அவர் உங்களுக்குமே சிவன், இவருக்குமே சிவன், எல்லாருமே சிவன் தான். அந்த மாதிரி அப்படி இருக்கிற உலகத்துக்கே தாய் தந்தையா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு அம்மா அப்பா கிட்ட போய் காசு கேட்பியா அவங்கள ப்ரமோட் பண்றதுக்கு? அந்த மாதிரிதான். அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நாங்க பண்ணல அத. சத்தியமா நான் இதுக்கப்புறமும் அதை நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டுறாங்க, சாய்பாபா கோயில் கூப்பிட்டு ப்ரமோஷன் பண்ண அப்படிலாம் நிறைய வந்தது. ஆனா நான் பண்ணல. எனக்கு தோணணும் நான் இதுக்கு செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணணும். அந்த மாதிரி தோணுன கோயில்கள்லாம் தான் அந்த வில்பட்டி வேலப்பர் கோயில். இப்போ 22ஆம் தேதி கும்பாபிஷேகம், அது போட்டு பண்ணேன். அதுல வந்து அவங்க கிட்டயே நான் சொல்லிட்டேன், நீங்க இந்த காசுல நீங்க அவர்கிட்ட இப்படியே சொன்னேன், நான் தெளிவா சொன்னேன், இந்த வீடியோ போடுறது வந்து நீங்க இந்த கோயில் வந்து அறநிலைத்துறையோட சேரலன்னு சொல்றீங்க. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ போடுறேன், நான் பண்றேன், இருக்கிறத நான் அப்படியே சொல்றேன். அவங்க ஹிஸ்டரி சொன்னாங்க, அந்த ஹிஸ்டரியை தான் நான் அப்படியே சொன்னேன். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல நம்ம ஒரு கோயில் பண்ண, அதை தான் நான் சொன்னேன். ஓவர் ஹைப் பண்ணி எல்லாம் சொல்லல. சொல்லும் போது இப்ப 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் வருது, நான் இந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலோட ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிட்டு நீங்க போறதா இருந்தா போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த 22 அவங்க போகும்போது யாரோ ஒருத்தங்க ஒரு 100 ரூபாவோ 200 ரூபா கொடுக்கும்போது அந்த காசை வந்து அந்த வால்யூமான காசை வாங்கி முருகருக்கு தான் செய்யணும் அதை. அதாவது நிறைய பேர் கோயில் கட்டுறவங்க நிறைய பேர் செத்து போய் பார்த்திருப்பீங்கல்ல, பாதியில செத்துருவானுங்க கோயில் கட்டுறேன்னு சொல்லி. ஏன் சாவறானுங்கன்னா காசு எடுக்கிறது. இறைவனை ஏமாத்தினான்னா அவன் வந்து சத்தியமா வந்து அவன் உயிரோட இருக்க மாட்டான். அதுதான் உண்மை. நாங்களும் அந்த மாதிரி பண்ணல. அந்த மாதிரி ப்ரொமோஷனும் அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். என்ன ப்ரோ மனசாட்சி நீங்க கேட்கும்போது எனக்கு உறுத்துது. அது அப்படியே ஒரு மாதிரி நீங்க ஏன் அந்த கேள்வி கேட்டீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இல்ல ஆக்சுவலா வெளியில இருந்து நம்ம வந்து இருக்கு, இது வந்து நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. நமக்கே அந்த அப்ரோச் வருது இல்ல இல்லாம இல்ல. பட் என்னன்னா சோஃபார் எங்களோட ஜென்யூனிட்டி நீங்க பாத்தீங்கன்னா, இன்னொன்னு நான் பேசின கோயில்ல நீங்க மோஸ்ட்லி எடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பேக் டேட்டடா இருக்கும். நீங்க எதுவுமே வந்து நான் அதுவும் இப்போ ஒரு ட்ரிப் பண்ண போறேன், மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 150 days கண்டினியூஸா நான் போய் பண்ண போற கோயில்கள் கூடமே பேக்வேர்ட்ல தான் நான் போறேன். ஏன் போறேன்னா இன்னைக்கு புதுசா நம்ம நிறைய விஷயங்களை தேடி ஓடுறமே தவிர உண்மையிலேயே 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்ச வேலையை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்மளால செய்ய முடியாது. பட் அப்படி ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல வீணாகிட்டு இருக்கு. சோ கண்டுக்கிறதுக்கு ஒரு கால பூஜை கூட நடக்காத இடங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு நான் காலையில ஒரு கோயிலுக்கு வந்தேன், அந்த பேரை நான் சொல்ல விரும்பல, அது சொல்றது நல்லா இருக்குது. சோ அந்த கோயில் வந்து திருப்புகழ் பாடல் 3 பாடல் பாடியிருக்காரு அருணகிரிநாதர். எனக்கு தெரிஞ்ச ஒரு கால பூஜை கூட நடக்கல. மனசு அவ்வளோ வலிக்குது அதெல்லாம். ஸோ அதனாலதான் வந்து என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஆன்மீகம்ங்கிறது ஒரு கோயில் முன்னாடி போய் நின்று செல்ஃபி எடுக்கிறதோ இல்ல வந்து அங்க இருந்து நம்ம ரொம்ப விளையாட்டுத்தனமா போய் நிறைய பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகும்போது பேசுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்க அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எந்த ரிலீஜன் எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஒரு சின்சியாரிட்டி இருக்கும் இறைவனை நோக்கி. பட் இங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த சின்சியாரிட்டியே இருக்காது. கோயில்ல தான் கத்தி பேசிட்டு இருப்பாங்க. கோயில்ல தான் நீங்க கோயில்ல பீஸ்ஃபுல்லா இருக்கவே முடியாது. நீங்க உங்க ஏரியா கோயில்ல போனா கூட உங்களுக்கு பீஸ் கிடைச்சிடும். ஆனா நம்ம முக்கியமா இந்த கோயில் போகணும் அந்த கோயில் போகணும் பிளான் பண்ணி வச்சுருவாங்களா, உங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து அங்க அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைமை கூட முழுக்க நம்ம கடவுளை நோக்கி நம்ம செயல்படுறது. அதுதான் இங்க பிரச்சனையே. இருங்க, நீங்க சொன்னீங்களா ஒரே சொல்லிருக்கேன். இப்ப நீங்க காசு வந்து பாத்தீங்கன்னா வருதான்னு கேக்குறீங்கல்ல, கணேஷ் ராவுக்குலாம் அது கடவுள் கொடுக்குற காசு. யூடியூப்ல போறாருல்ல ப்ரோ, இருங்க, நான் அது வந்து அவருடைய ஒர்க், அவருடைய வேலையை பாக்குறாரு, இருக்கிற விஷயம் சொல்றாரு. யூடியூப்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும், அது இயல்பான விஷயம் தான், இன்கம் வருது இல்ல, அப்படிதான் இறைவன் கொடுப்பான். அந்த மாதிரிதான் நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டேன், என்னோட கேதார்நாத் வீடியோ போட்டேன், யூடியூப்ல போட்டேன். இப்ப என்னோட கேதார்நாத் வீடியோ டு பி வெரி ஃப்ராங்க், நான் என்ன இருக்குதோ அதோட ஐட்னரி சொன்ன எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாருல. அப்படிதான் இப்ப மலைக்காட்டு ராஜா எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ப்ரொமோஷன்லாம் இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கும். எந்த நடுவுல கொஞ்சம் மாறிடுச்சு. கொஞ்சம் எனக்குமே கொஞ்சம் நிறைய டிராவல் பண்ணோம், அதுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கு நான் அந்த கோயில் ப்ரொமோஷன் பண்ணல, வேறதான் பண்றேன். அதுக்கு பணம் வச்சுதான் நான் அடுத்த இடத்துக்கு போக முடியும், நான் அடுத்தது சுத்தி காட்ட முடியும். சோ அதை எடுத்து யூடியூப்ல போட்டா அப்படிதான் நாங்க கடவுள் வந்து நாங்க அப்படிதான் கடவுள் எங்களுக்கு காசு கொடுக்கறதா நினைக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி இப்போ பணத்தை தாண்டி பெரிய விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த அருள் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, உழாரம் என்ன பண்ணாங்கன்னா அந்தந்த கோயிலுக்கு போனாங்க, அந்த கோயிலை பத்தி பாடினாங்க, பேசினாங்க. அததான் இப்ப நாங்க செய்யறோம் இருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு புகழ், எவ்வளவு பெரிய பாக்கியம். 63 வந்து வந்தாதான் அங்க நடக்கும் வேலை. கபாலீஸ்வரர் வந்து எதுக்கு வந்து இன்னைக்கு உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில்ல வந்து 63 கொண்டாடுறாங்க. அவ்வளவும் அடியாருக்கு அடியன். அந்த அடியாருங்கெல்லாம் இன்னைக்கு அவ்வளவு வேலை செஞ்சு இந்த கோயிலை பத்தி ஒவ்வொரு கோயிலை பத்தியும் பேசியிருக்காங்க. இப்ப ஆதி சங்கராச்சாரியர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு புள்ள இருக்குது சொல்லும் போதே, மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வயசு ப்ரோ இறந்தது? 32.
அவரை மாதிரி ஒரு 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 இன்ஸ்பிரேஷனல் டிராவலர் யாருமே கிடையாது இந்த உலகத்துல. ஆஸ் ஒரு டெம்பிள் டிராவல் கிரியேட்டரா நான் சொல்றேன், ஆதிசங்கராச்சாரியார் மாதிரி ஒரு மிகப்பெரிய டிராவலர் யாருமே கிடையாது. அவ்வளவு கோயில், அவ்வளவு பிரதிஷ்டை, எப்படி பண்ணிருப்பாரு மனுஷன், எவ்வளவு நடந்திருப்பாரு. அதை நினைக்கும் போது அப்படியே எனக்கு அப்படியே எப்படி சொல்றதுன்னே தெரியல, வார்த்தையால சொல்ல முடியல. அதுதான் நீங்க பாக்கணும், காசை தாண்டி அவங்க செஞ்ச வேலை. ஓம்காரீஸ்வரர்ல வச்சிருக்காங்க. இப்ப ஓம்காரீஸ்வரர்ல அவருடைய நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆதிசங்கரோடைய இதை பார்த்தா தெரியும். ஓம்காரீஸ்வரர்ல மட்டும் அவருக்கு வந்து அந்த சின்ன வயசு, அவருடைய இளமை வயதுல அந்த ஆன்மீக இதை ஸ்டார்ட் பண்ணது, ஒவ்வொரு கோயிலை பத்தி பேசி ஒவ்வொரு இதெல்லாம் பண்ணி அங்க இருந்துதான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு ஓம்காரீஸ்வரர்ல இருந்து. இன்னைக்கு எவ்வளவு இடங்கள், அம்பாள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, மூகாம்பிகை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோப்பா மேல இருந்து இறக்கி கூட்டினு வந்துட்டாரு. கடைசி வரைக்கும் என்ன எந்த கண்டென்ட்டையுமே ஃபினிஷ் பண்ணவே விடல குறுக்கல உள்ள ஸ்டார்ட் பண்ணுவாரு அவர். ப்ரோ மொட்டையா இருக்கும் ப்ரோ. இப்போ அவர் சொன்னாரு, இப்போ அவர் வந்து மிகப்பெரிய விஷயம் பண்ண போறாரு மலைக்காட்டு ராஜா ப்ரோ. 274 பாடல் பெற்ற ஸ்தலம் 64 ப்ரோ தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறது மட்டும் அவர் போறாரு. இது ஆக்சுவலா என்னன்னா, நாயன்மார்கள் போய் அந்த இடத்த பத்தி, இங்க சிவபெருமான் இப்படி இருக்காரு, இந்த ஊர் இப்படி இருக்கு, இங்க தண்ணி இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க பாடினது. இததான் நாங்க வந்து பண்றோம். இது வந்து நீங்க கேட்ட ஒரு கமெண்ட், என்ன கமெண்ட் அப்படின்னு கேட்ட ஒரு அம்மா வந்து, நான் பாக்குறேன் கோயில்ல பாக்குறேன், சிவபெருமான் அங்க இருக்காரு, அவங்க வந்து சிவனை கும்பிட்டுட்டு இருக்காங்க, நான் வரேன், நான் பக்கத்துல நிக்கிறேன், என்ன பாத்துட்டாங்க, நான் தான் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னமா இதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்ற சாமி இருக்காரு. சிவபெருமான் அடியார்களுக்கு அடியார், நீங்க அடியார், நீங்க தான் பெரியவர் இங்க அப்படின்ற அந்த அளவுக்கு பெருமையான ஒர்க்கை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற சொசைட்டி வந்து காசு, இந்த வேண்டுதல்கள் இதை தாண்டி போயிடுச்சு. நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்தி. அந்த முக்தின்றது இது எய்ம் வச்சுதான் இருக்கணும். அதை தவிர்த்து இப்ப வந்து நம்மளுக்கு இது வேணும், காசு வேணும், இந்த மாதிரி லைஃப் மாறணும், அது விஷயமே கிடையாது. அதை நோக்கி நம்ம போனோம். சித்தர்கள்லாம் வந்து எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு, அது எதனாலையும் வந்து கடவுளை நினைக்க முடியாது. மனுஷங்களால தான் நினைச்சு நம்ம வந்து முக்தி பெற முடியும். அதனால அதை நோக்கி போகணும். இப்போ பண்ணாங்களாம் வந்து பெரிய பெரிய கோவில் போயிட்டு வராங்க, அந்த கோவில் 4 பேர் தெரியுது. இப்ப நான் போயிட்டு வர கோவில்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள இருக்கு, அந்த கிராம மக்களே அந்த கோவில் அழிச்சிட்டு வராங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கோவில் வந்து நாங்க கட்டித்தரோம்னு சொல்றோம், அவங்க பெரிய லெவல் எதிர்பார்க்கறாங்க. பின்னாடி விசாரிக்க போனா அடுத்த தலைமுறையில இந்த கோவில இருந்து நாங்க தான் கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு பேருக்காக எந்த வேலையுமே பண்ணிட மாட்டாங்க. கோவில் நான் போய் பாக்குறேன், கொஞ்ச நாள் இருப்பா, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்றாரு. அவரோட நிலத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கு, அந்த சிவலிங்கத்தை ஒரு ஷெட்டு ஒண்ணு போட்டு தரலாம்னு சொல்லிட்டு நான் பேச போயிருந்தேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அது உள்ளூர் சிவலிங்கம் இருக்கு, அந்த கோவில் நீங்க ராஜகோபுரம் கட்டி கொடுங்க, கட்டி கொடுத்து நீங்க ஷெட்ல கை வைங்க, அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க அப்படின்றாங்க. அவரு வந்து கோவில் கிளம்பிப்புறம் போறாரு, அவர் நிலத்திலே சிவலிங்கம் இருக்கு, அதை விட்டுட்டு அவர் வேற எங்கேயும் கோவில் கிளம்பி போயிட்டு இருக்காரு. நான் ஊருக்குள்ள விசாரிக்கும் போது சொல்றாங்க, அவங்களோட பேரை வந்து பெருசாகிறதுக்காக நம்ம போற அந்த வேலையை வந்து கெடுக்குறாங்க. ஒரு இடம் 2 இடம் கிடையாது, நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல இந்த மாதிரி அவங்க எல்லாத்துலயே சிவலிங்கம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு அதோட அருமை தெரிய மாட்டேது. கேட்டா எப்படி சொல்றது, அறநிலைத்துறை வந்துட்டாங்கன்னா வந்து மொத்தமா வந்து இடம் வந்து கை போயிடும் அப்படின்றாங்க. அப்போ அந்த காலத்துல கோவில் இடத்துல தானே வந்து இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. மக்கள் போறதுக்கு யாராவது இப்ப என்கிட்ட கேக்குறாங்கன்னா லொகேஷன் வந்து பின் பண்ணி விடுறேன் போறாங்கன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆட்கள் வந்துட்டு போயிட்டே இருந்தா வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் வந்து எங்களுக்கு பிரச்சனை. அவங்களோட லேண்டா இருந்தா வைப்பில, கோவில் லேண்டை வந்து பரமையா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவில் கட்டுறதுக்கும் அதை பத்தி எடுக்கிறதுக்கும் விட மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் இந்த கோவிலுக்கான பெர்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எங்கேயாவது கோவிலுக்கு போய் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, நீ இந்த வீட்டு பையன் தானப்பா, உங்க அப்பாவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது பெர்மிஷன் வாங்கிடலாம் நம்ம ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு. ஆனா வேற எங்கேயாவது நம்ம போகும்போது அதற்கான பெர்மிஷன் நம்ம வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை தாண்டியும் நிறைய இடங்களுக்கு வந்து கோவில்களை நீங்க நிறைய வீடியோக்கள்ல வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்ப அதுக்கான பெர்மிஷன் எப்படி வாங்குறீங்க, அந்த தலத்துக்கான ஹிஸ்டரி எல்லாம் எப்படி சூஸ் பண்றீங்க? மாட்டிக்குவீங்க, அப்புறம் நான் பொறுப்பு இல்ல. மோஸ்ட்லி சில இடங்கள்ல எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க.
ஒட்டியே இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம அதை போக பண்ணாம முடியாது. இருக்கிறது கருவறைலாம் நம்ம காட்ட முடியாது. இல்ல அது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் சில கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா மண்டபம் இருக்கும் நடுவுல, அதை தாண்டி மூலவர் இருப்பாரு. ஸோ அந்த மண்டபத்தையே எடுக்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப பழமையான மிக முக்கியமான சிற்ப வேலைப்பாடுகள் ஏதாவது இருக்கும். ஸோ இப்போ லாஸ்டா எனக்கு ஒரு கஷ்டமான நியூஸ், ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த கோயிலை பத்தி நான் ஏன்டா வீடியோ போட்டேன் அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். சேலம்ல வந்து பாத்தீங்கன்னா கொங்கண சித்தர் குகைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அங்க வந்து உண்மையில அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸு. அன்பார்ச்சுனேட்டா நான் வீடியோ போட்டு ஒரு 2 நாள்ல அங்கிருந்து கருடாலோரோட சிலையை திருடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது எனக்கு. அந்த நியூஸ் வந்து பசங்க எல்லாருமே எனக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, நீங்க வீடியோ ஆமா, ஏன்னா அதாவது நடந்தது அப்போ. பட் திருடன் வந்து 2 நாள்ல எல்லாம் பிளான் போட்டு அப்படி தூக்க முடியாது எதையுமே, கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு திருடன் பிளான் பண்றான் அப்படின்னா அவன் எப்ப இருந்தோ, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இப்ப நான் அந்த சித்தரோட வீடியோ போடுறதுக்கு முன்னாடி, குகை கோயிலோட வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டிருக்காங்க. நான் போறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கூட வேற ஒரு சேனல் போட்டிருக்கேன். ஸோ அது நம்ம யாருனால நடந்துச்சுன்னு தெரியாது. பட் சில விஷயங்கள் மறைக்கப்படுது அப்படின்னா, பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்னன்னா கோயிலோட எந்த அளவுக்கு அனுமதி உண்டோ அதை மட்டும் நம்ம பண்ணாவே போதும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ பர்மிஷன் இருந்தா நம்ம உள்ள போலாங்கிறத கூட அதை கூட நான் அவாய்ட் பண்றது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க நான் சில கோயில்கள், சில அம்மன் கோயில்கள் எல்லாம் வந்து மூலவரெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. பட் வேணாம், இல்ல மூலவரெல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம மத்த இடங்கள் மட்டும் தான் காட்டுறோம். ஏஎல்லாம் வந்துருச்சு. சோ அந்த ஹிஸ்டரி பத்தி பேசும்போது ஏஏ போட்டுக்கலாம். சோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மூலவர்லாம் எடுத்தேன் நான். அப்புறம் நிறைய சில முக்கியமான நபர்கள்லாம் என்ன தொடர்பு கொண்டு அவங்க தெளிவா சொன்னாங்க, தம்பி அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே கோயிலோட மூலவரை நான் காமிக்கவே மாட்டேன். அவர் வந்து நான் பாக்குறேன், என் மனசுல இருக்காரு. இதே நினைவோட நான் அதை முடிச்சிருவேன். அந்த வீடியோ எனக்கு ஞாபகம் வரும். நான் அந்த கோயிலோட வீடியோ எடிட் பண்ணும்போது இந்த இத்தனை அடியில் இப்படி இருந்தாருப்பா, இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்ற ஃபீல் கிடைக்கும். பட் வந்து அதை வந்து நம்ம ஒரு இமேஜாவோ இல்லை ஏற்கனவே இருக்கும் சில ஃபுட்டேஜஸ், அந்த ஃபுட்டேஜஸ்ல இருந்து ஏதாவது தேவைப்பட்டாலும் எடுத்து யூஸ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இதுக்கப்புறம் வர்றவங்களுமே மூலவரை வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு அது திருட்டுத்தனமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலுமே போட்டோகிராஃபி ப்ராஹிபிட்டட்னு எங்கேயாவது எழுதி இருந்தா தயவு செஞ்சு உங்க கேமராவை யூஸே பண்ணாதீங்க. அது வந்து நமக்கு நல்லது. நம்ம பாக்குற விஷயத்த நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. எனக்கு ஒரு வேண்டுதல், நான் இவ்வளவு கோயில் போறதுனால இந்த ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ப்ராப்பரா அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டே அந்த சிலைகளை மூலவரை வந்து எப்படியோ வரைஞ்சோ இல்ல போட்டோகிராஃப் பண்ணியோ அதை வந்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த சிலை வந்து அப்படியே இருக்கா இல்ல அதுல ஏதாவது பண்றாங்களா. அது இப்போ பழனி கோயில் எல்லாம் பின்னாடி சுரண்டாங்கலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது. அதுக்கு வந்து அவங்க கரெக்டா டாக்குமெண்ட் பண்ணாதான், யாராச்சும் இதை டாக்குமெண்ட் பண்ணாதான் பின்னாடி வந்து நம்மளுக்கு இது தெரிய வரும். இது இப்படிதான் இருந்தது, இப்படியும் அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அதனால அது டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டே அவங்க வந்து அதை இல்ல, அவங்களும் எங்களை மாதிரி இருக்கிற வராங்கன்னா இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அதை கரெக்டா வந்து பார்த்துட்டு இவங்க வேலிடான பசங்க, இவங்க வேலிடா இருக்காங்களா. இப்ப இவர் எல்லாம் போறாரு, இப்ப இன்னமும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இந்த பர்மிஷனுக்காக. ப்ராப்பரா பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்ம எடுக்கணும்னா ஒளிஞ்சு மறைஞ்சு எடுக்கலாம். பட் அது மாதிரி எடுக்கும்போது நம்ம ஒரு விஷயமா நம்ம நல்லதான், இதுல நம்ம காசு எல்லாம் பண்ண போறது இல்ல. இதுல இவர் பண்ண போறதுல வந்து இவர் பண்றதுனால டூரிசம் இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் ரெவென்யூ தான். சோ கோயிலுக்கு வருவாங்க. இப்போ ஹரிஷ் ப்ரோ சொன்னார் பாத்தீங்களா, காசி கேதார்நாத் நமக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு பாத்தீங்களா. அதாவது நார்த்தை பத்தி சவுத்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு. சோ எங்கெங்கயோ இருக்கிற கோயில் எல்லாருமே அட்லீஸ்ட் அந்த பேரையாச்சும் நம்ம காதுல கேட்டிருப்போம். எனக்கு வந்து லாஸ்டா ஒரு 2 வீடியோ பண்ணப்போ எனக்கு நார்த்ல இருந்து ஏகப்பட்ட மெசேஜஸ். நான் வந்து உண்மையிலே நான் ஷாக் ஆனேன். ஏன்னா கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷத்துல நார்த்ல இருந்தெல்லாம் என்கிட்ட யாரும் இந்த கோயில் எங்க இருக்கு, இதுக்கு எப்படி போகணும்லாம் என்ன கேட்டது இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஸோ அந்த டெம்பிளோட வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பதான் சவுத்ல, இத்தனைக்கும் நான் பேசின விஷயங்கள் வந்து சும்மா நம்ம மற்ற முக்கியமான கோவில்கள்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல
அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கோயிலோட விஷயம் வந்து ஜஸ்ட் ஒரு 10% நான் நினைக்கிறேன். ஓகே. இன்னும் நடராஜர் கோயிலை பத்தி பேசினா அவ்வளவு விஷயங்கள் பேசலாம். ஸோ அதுல அந்த இன்ஃபர்மேஷன்களை விட இது 10% தான் எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜுக்கு. ஸோ நான் அப்பதான் நினைச்சேன், அப்ப நம்ம வந்து இன்னும் நம்மளோட கோயில்களை வந்து சவுத் சைடுக்கு எடுத்துட்டு போகல, சாரி நார்த்துக்கு, ஓகே. நார்த் சைடுக்கு எடுத்துட்டு போகல. இப்ப நார்த்தை பத்தி நமக்கு ஒரு ஐடியா இருக்கிற மாதிரி நிஜமாவே நார்த்ல இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு பத்தி, பர்டிகுலரா நான் தமிழ்நாடுனே சொல்லிடுறேனே, ஏன் சவுத்துன்னு மொத்தமா 3 ஸ்டேடியம் Okay. சேர்த்தணும். தமிழ்நாட்டுல இருக்கிற நம்மளோட அவ்வளோ பெரிய ப்ரைடை, நம்ம அவ்வளோ ப்ரைடு வச்சிருக்கோம், அதை பத்தி அவங்க இன்னும் பெருசா எக்ஸ்போஸ்டா இல்லாம தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் மெயினா இந்த ட்ரிப்பே ஃபோக்கஸ் பண்றேன். என்னோட நோக்கம் வந்து இந்த ட்ரிப்பு முடியும் போது நார்த்ல இருக்கிற நிறைய பேர் தமிழ்நாட்டுல இந்த கோயிலுக்கு நான் இதுக்காக போறேன், இந்த Okay. கோயிலுக்கு நான் இதுக்காக போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிப்பே மெயினா பண்றேன். ரெண்டாவது இங்கிலீஷ் சேனலும் இதுல பண்ண போறேன்.